வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திரிகடுகம், இது அற இலக்கியத்தில் வருது. இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. திரிகடுகம் இதில் 100 பாட்கள் இருக்குது. இதோடைய ஆசிரியர் நல்லாதானார். இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மருந்தால் இந்த நூலுக்கு திரிகடுகம் என்ற பேர் வந்திருக்கு. திரி என்றால் 3, கடுகன்னா காரம். காரமுள்ள 3 மருந்துகள், அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3 சேர்ந்தது தான் திரிகடுகம். அதே மாதிரி இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்லாம் பார்த்திங்கன்னா 3 கருத்துக்கள் சொல்லப்படும். அதனால தான் இந்த நூலுக்கு திரிகடுகம்ன்ற பேர் வந்தது. இதில் சில வரிகளை நம்ம பார்க்கலாம். வேளாண் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். அதாவது விருந்தோம்பல்ன்றது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல உணவை படைச்சி அவங்களுடைய பசி ஆறணும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு உணவை கொடுத்து காத்திருந்து அவங்களுக்கு கொடுத்துட்ட பிறகுதான் நம்ம சாப்பிடணும். இதுதான் விருந்தோம்பலுடைய சிறப்பு அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. அடுத்தது தாளாளான் என்பான் கடன்பட வாழாதான். அதாவது முயற்சி செஞ்சு உழைச்சி பிறரிடம் கடன் வாங்காமலே வாழறானோ அவன்தான் தாளாளன், அதாவது முயற்சியுடையவன் என்ற பொருள் இந்த பாடலில் இருக்குது. கொண்டான் குறிப்பறிவால் பொண்டாட்டி, அதாவது கணவனுடைய மனசை குறிப்பறிஞ்சு நடந்து அந்த மாதிரி மகிழ்ச்சியோடு வாழற ஒரு கணவன் மனைவினா அந்த மனைவி கற்புத்திறனை இந்த பாடல் எடுத்து சொல்லுது. இந்த மாதிரியான பெண், அப்புறம் தவசி, அப்புறம் நீதி தவறாமல் ஆட்சி செய்கிற அரசன், இந்த 3 பேரும் பேய் அப்படின்னு சொன்னாலே உடனே மழை பெய்யும் அப்படின்ற பல கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களில் இருக்குது. திரிகடுகத்தை பற்றி நீங்களும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.